உங்க வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, வீடு கொஞ்சம் தூரம் இருக்கு. இறங்கி நான் பஸ்ஸை விட்டு நடந்து உள்ள போகணும். நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே வந்து என் கையை பிடிச்சிருந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் சத்தம் போட்டு கத்தவே, அதுல ஒருத்தன் வந்து கத்தி வச்சு என் கழுத்துல அப்படியே மடக்கி இழுத்து கழுத்தை பின்னோக்கி தள்ளிட்டான். அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு பசங்கிட்ட எதுவும் சொல்லாம உட்காந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. என்னால் வார்த்தை மெதுவாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, உன்னை விட்டுட்டேனே அப்படின்னு அவர் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டார். இது என்னால் தான் உருவாயிடுச்சோ அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கத்த, இல்லைங்க அவங்களால இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் மறுநாள் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். அவங்களால நினைச்சாங்க யாருன்னா நான் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட கதவை தட்டினால ஐயோ வந்துட்டானுங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ, திருப்பி உங்களை தேடி வராங்களோன்னு பயமா இருக்கா? அந்த மாதிரி நடுக்கம் அதிகமாயிடுச்சு, படப்படக்குது, ராத்திரில தூங்க முடியல. உங்களுக்கு இப்ப எல்லா ஆண்கள் பார்த்தும் பயமா இருக்கா? ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் மீண்டும் வாழ முடியாது, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுன்னு இருக்காங்க. என் குழந்தைங்களுக்காகவாவது வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அந்த இதுல இருந்து நான் வெளியே வரணும், அந்த இரிட்டேட்டிங்ல இருந்து நான் வெளியே வரணும். ரொம்ப மனசு உளைச்சல இருந்து உள்ளுக்குள்ள புழுங்கி சாகக்கூடாது. டெய்லி அதுல இருந்து விடுபடணும். கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்க நிலையில இந்த கணவர் தினமும் அவர் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு தான் அவரு போயிருக்காரு. அதே மாதிரி திரும்பி வரும்போதும் அவங்களை கூட்டிட்டு வரத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி ஒரு நாள் இவருக்கு வேலை போல ஜாஸ்தியா இருக்கிறதா சொல்லி மனைவிக்கு கால் பண்ணி அவங்க பேருந்துல வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க பேருந்து இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா பார்த்து 2 பேரும் அவங்களை பின்தொடர்ந்து வந்து அவங்கள பலமா தாக்கி அவங்க செயினை பறிச்சிருக்காங்க. அதை சுத்தி நடந்த எல்லா விஷயமுமே அவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர். சாதாரண குடும்பம் தான். என் கணவர் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. நானும் ஒரு சரி. டெய்லி என்னை கூட்டிட்டு அவர் தான் போவாரு, பிக்கப் பண்ணிட்டு ஆபீஸ்ல விட்டுட்டு சாயந்தரம் வரும்போது அவர் தான் கூட்டிட்டு வருவாரு. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? 20 வருஷம் இருக்கும். சொல்லுங்க. 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான், டீனேஜ் பொண்ணு இருக்காங்க. அவங்கள படிக்க வச்சு சந்தோஷமா நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்ற ஆசையில தான் நாங்கள் குடும்பம் நடத்திட்டோம். கொஞ்சம் சம்பளம்னாலும் எங்கள் சந்தோஷத்துக்கு குறைவில்லை, நல்லா தான் இருக்கும். டெய்லியும் எங்கள் வீட்டுக்கார் தான் என்னை கூட்டிகிட்டு போவார் ஆஃபீஸ்க்கு. கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரும்போது அவர் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். சரி. அப்படி தொடர்ந்து நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். ஒரு நாள் அவர் வேலை அதிகமாக இருக்குமா, நீ பஸ்ஸில் வீட்டுக்கு போய்க்கோ, நான் லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி. சரி இப்படி சொல்லிட்டாரு. அவருக்காக வெயிட் பண்ணி அங்கே ஆஃபீஸில் இருக்கிறதா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தேன். நைட் இருக்கும், ஒரு 8-8:30 இருக்கும். சரி. பஸ் ஏறி இறங்க வீட்டுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்காங்க. எங்கள் வீடு வந்து ஒரு சின்னதாக அது அவ்வளோ ஆள் நடமாட்டம், ஒரு 2-3 பேர் தான் நடப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறேன். இருட்டு டைம் இல்லையா, விரும்புன்னு நடந்து. உங்க வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கீங்களா? வீடு கொஞ்சம் தூரம் இருக்கு. இறங்கி நான் பஸ்ஸை விட்டு நடந்து உள்ள போகணும். நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. சரி யாரோ வராங்க, ரோட்ல நடக்கிறாங்கன்னு தான் நானும் யதார்த்தமா நடந்து போயிட்டு இருந்தேன். அவங்க வர வேகம் அதிகமாச்சு. ஓ ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என் நெஞ்சு படபடக்க நானும் வேகமா என்னால் முடிஞ்ச அளவு விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருக்கேன். அதிக வேகமா போர்ஸா அவங்க வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அவங்களும் நடந்து தான் வந்தாங்களா? ஆமா, பின்னாடியே வந்து என் கையை பிடிச்சிருந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் சத்தம் போட்டு கத்தவே, அதுல ஒருத்தன் வந்து கத்தி வச்சு என் கழுத்துல அப்படியே மடக்கி இழுத்து கழுத்தை பின்னோக்கி தள்ளிட்டான். என்னால அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஜிம்மரே என்னால முடியல. கழுத்துல செயின் இருந்தது, அதை பிடிச்சி அர்த்தம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரல? சத்தம் போடுற அந்த அளவுக்கு அக்கம் பக்கம் இன்னும் கொஞ்சம் இழுத்து ஜிம்பி எவ்வளவு போராடி பார்த்துட்டு கழுத்துல இருக்கிறது சங்கிலி அறுத்துட்டான். அறுத்ததுக்கு அப்புறம் கழுத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் போய் உயிர் வரும்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். துடிக்கிற கத்துற என்ன இப்போ ஒரு 2 அடியும் அடிச்சுட்டானுங்க அவனுங்க. அதையும் சமாளிச்சு ஜிம்மி இது பண்ணி நான் கத்துல காப்பாத்துங்கன்னு கத்துறேன். ஒரு 2-3 பேர் ஓடி வந்ததுல அவங்கள பார்த்துட்டு என்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டாங்க. அந்த நடுக்கும் அப்பவே எனக்கு ஆரம்பிச்சு என்னால என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சுத்தரிச்சு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மூச்சு வாங்குது, என்னால எதுவும் பேச முடியல. அப்படியே ஒரு மாதிரியாகி உட்காந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுல யாரும் இல்லையா? பசங்க இருந்தாங்க.
பசங்க மட்டும் தானே, அவரு தான் லேட்டா வராருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கழுத்தை பார்த்தா கழுத்துல அதிக ரத்தம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு பசங்கிட்ட எதுவும் சொல்லாம உட்காந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு கேக்குறாரு. என்னால ஹஸ்பண்ட் கேக்குறாங்களா? ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு, இத்தனை நாள் இருந்ததை விட ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு கேட்டாரு. அவர்கிட்ட சொல்ல முடியாம மெதுவா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு வாய் அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, பேச முடியாம படப்படன்னு அடிச்சு வார்த்தை வராதுங்க இல்லைங்களா. எந்த மாதிரி உயிருக்கு போராடி நான் வெளியே வந்திருக்கேன் இல்லைங்களா. ஐயோ இது என்னாலதான் உருவாயிடுச்சோ அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கத்த, இல்லைங்க அவங்களால இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் மறுநாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். அவங்களால நினைச்சாங்க உங்க ஹஸ்பண்ட் அவரு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இத்தனை நாள் நான் உன்னை கூட்டிட்டு வருவேன், இன்னும் பார்த்து நீ போ அப்படின்னு சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சு, நான் கூடவே வந்திருந்தா பாதுகாப்பா இருந்திருக்கவே, உன்னை விட்டுட்டேனே அப்படின்னு அவரு ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டார். காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க சொன்னோம், புகார் கொடுத்தோம், அவ்வளவுதான். அதோட அமைதியாயிடுச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எங்க வாழ்க்கை. இந்த 20 நாள்ல தலைகீழ ஆயிடுச்சு. ஆமா, சைலண்ட் ஆயிடுச்சு. சிரிச்சு கலகலன்னு பேசிட்டு இருக்கோம். என் பொண்ணு என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க, ஏம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற, முன்ன மாதிரி நான் வந்தா செல்லம்னு கொஞ்சிவியே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவ கேட்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துருது. என்ன வார்த்தையே வரமாட்டேங்குது. அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லலாமா வேணாமா? ஏன்னா அவ தப்பாயிடுமோ, ஐயோ இந்த மாதிரிதான் ஆம்பளைங்க உங்ககிட்ட சொல்லல. நீங்க அப்ப சொல்லலைங்க, ஏன்னா எல்லா ஆம்பளைங்களும் அவ தப்பா நினைச்சிருவாளோ. புரியுது. அதுவே எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. 2 பேருக்குமே இடைவெளி ஆகிற அளவுக்கு ஆயிட்டு அன்னைக்கு பேச ஆரம்பிக்காம அந்த இந்த 20 நாளா அவர் என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசல. பொண்ணையும் நீங்க வெளியில விடுறத நிறுத்திட்டீங்களா? இல்ல அவ போறா, இருந்தாலும் பயமா இருக்கு. இப்ப யாருன்னா நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட கதவை தட்டினால ஐயோ வந்துட்டானுங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, திருப்பி உங்களை தேடி வராங்களோன்னு பயமா இருக்கா? அந்த மாதிரி நடுக்கம் அதிகமாயிடுச்சு, படப்படக்குது, ராத்திரில தூங்க முடியல. கனவு இல்லைன்னா கூட அது நிஜத்துல நடந்ததே அதுதான் நினைவுக்கு வருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை வீணா போயிடுமோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது யார்ட்டையா சொல்ல ட்ரை பண்ணீங்களா? பொண்ணு கிட்ட சொல்ல முடியல, வேற யார்ட்டையா சொன்னீங்களா? நீங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுக்கு அவரே இப்ப பேசாம இந்த 20 நாள் அப்படியே அமைதி ஆயிட்டாரு. என்ன பண்றது, என்னால இப்படி ஆயிடுச்சு, வாழ்க்கை வீணா போயிடுமோ அப்படி. அவங்களும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நான் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருக்காதே, நான் பாதுகாப்பா கூட்டிட்டு வரலையே உன்ன அப்படின்னு சொல்லி அவரும் பேசுறது இல்ல. 2 பேரும் முகத்தையும் பார்த்துக்காம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். இதை நினைச்சு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த வேலை செய்யணும்னாலும் எதையாவது ஒண்ணு பண்ணிடுறேன். நான் சாப்பிட முடியுதா ஒழுங்கா? சாப்பிட முடியல டாக்டர், எனக்கு சாப்பிட்றதுனாலே எனக்கு ரொம்ப கசக்குது. வாய்க்குள்ள சாப்பாடு எடுத்து வைக்கவே முடியல. அந்த முழுங்குற அளவுக்கு அந்த தொண்டைக்கு இது இல்லை. ஏன்னா இதையே ஜீர்ணிக்க முடியலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததையும் ஜீர்ணிக்க முடியல, சாப்பிடவே முடியல. அதுவே எனக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு புரியல. படப்படன்னு டெய்லி இதே இதுவா இருக்கு. பிள்ளைங்க பாதிக்கப்படுமே, உயிர் போயிடணும்னு நானும் நினைச்சுதான் என்ன எவ்வளவு முயற்சி பண்ணி சாகணும்னு கூட போயிட்டேன். அப்புறம் குழந்தைங்கள நினைச்சுதான் ஐயோ வாழ்க்கை, அதுங்க குழந்தைங்க பாதிக்கக்கூடாது, அதுங்க நல்லா இருக்கணும், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு என் பிள்ளைங்க நல்லா வாழணுமே அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நானும். சரி, இது ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்க உடம்புல என்ன பண்ணுது? எதையும் அதிகமாக துடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படப்படப்பண்ணு அது மாதிரி துடிக்குது, மூச்சு வாங்குது, வேர்த்து போகுது, சில நேரம் அப்படியே மயக்கமாக ஆயிடுது. எங்கன்னா உட்காந்துடலாமா அப்படின்னு நினச்சி உட்காந்து சோர்வாயிடுறேன், என்னால் முடியல. அதனால இதை மறந்து திரும்ப பழைய போல என் வாழ்க்கையில நான் வரணும்னு ஆசைப்படுறேன். கழுத்துல கத்தி வச்சு மிரட்டின அந்த வழிப்பறி கொலைகளை பத்தி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த நிகழ்வு அவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அது அவங்க சூசைட் தாட் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உங்க ஆபீஸ்லயும் உங்களுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லையா இதை ஷேர் பண்ற அளவுக்கு? ஷேர் பண்ற அளவுக்குன்னா இந்த மாதிரி சொன்னாக்கா என்ன ஆச்சு, வேற என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு மீண்டும் கேட்டு அதையே ஞாபகப்படுத்துவாங்க அதிகமா. இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். திரும்ப அதையே சொல்லி அதுலயே போய் வாழ்ந்துட்டு இருந்தா என்னால வேற எதுவும் பேச முடியாது. இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்க. டெய்லியும் உள்ளுக்குள்ளவே புழுங்கி நான் அழுதுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுல இருந்து மீண்டு திரும்ப பழைய நான் சந்தோஷமா என் பிள்ளைங்களோட என் குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க அதுக்குரிய வழி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா?
எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் அப்படியா நடந்ததை நான் கேள்விப்படல. என் வாழ்க்கையில் நடந்ததா இப்படி ஒரு ஷாக் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பயம் இருந்திருக்கா? ரோட்ல நடக்கிறதுக்கு மத்தவங்களை பார்த்து ஏதாவது பயம் இருந்திருக்கா உங்களுக்கு? அப்படியெல்லாம் பயம் எதுவும் இல்லை டாக்டர். எல்லாருக்கூடயும் நல்லா பேசி பழகுற ஆள் தானா? எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன். இப்போ எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கே நான் பயப்படுறேன். எல்லார்கிட்டையும் கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன், சந்தோஷமா எதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ யார்கிட்டையும் எதையும் பேச முடியாத அளவுக்கு மத்தவங்களை பார்த்து என்ன பயமா இருக்கு உங்களுக்கு? அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்குவாங்களோ, நம்ம சொல்றதை தவறுதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்ற பயம் வந்துடுது. அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும், இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எப்படி எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், சொன்னா தவறாயிடும், நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி பண்றேன். இதை சொல்லி அவங்க இன்னும் மேல மேல ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் எதுவுமே சொல்லாம இருக்கு. உங்களுக்கு இப்ப எல்லா ஆண்கள் பார்த்தும் பயமா இருக்கா? ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் மீண்டும் வாழ முடியாது, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுன்னு இருக்காங்க. என் குழந்தைங்களுக்காகவாவது வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அந்த இதுல இருந்து நான் வெளியே வரணும், அந்த இரிட்டேட்டிங்ல இருந்து நான் வெளியே வரணும். ரொம்ப மனசு உளைச்சல இருந்து உள்ளுக்குள்ள புழுங்கி 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 சாகக்கூடாது. டெய்லியும் அதுல இருந்து விடு பண்ணணும். மீண்டும் அதே என் குடும்பம், என் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரோட நான் சந்தோஷமா திரும்ப திரும்ப அதையே நினைக்காத அளவுக்கு என்ன பண்ணணும்ன்றது சொல்லணும். உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சுத்தமா பேசுறது இல்லையா? நீங்க சொல்லலையா அவங்க கிட்ட உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு? அவர் பேச போனால அவர் அமைதியாயிடுறாரு. அமைதியா இருக்கும்போது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்றது அவர்கிட்ட, எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இல்ல உங்களுக்கு படப்படன்னு வருது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? ஏதாவது சொன்னா அது அப்படிதாண்டி இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்போ பயத்துல இருக்கேன்ல, அதனால அந்த பயம் போகும், கொஞ்ச நாள்ல பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாங்க போலீஸ்ல புகார் கொடுத்தோம், அதுக்கும் பாக்குறோன்றாங்க, இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள எப்ப கண்டுபிடிப்பாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி பயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பெண்களும் ஆபீஸ் வேலைக்கு போறாங்க, பாதுகாப்புன்னு எதுவும் கிடையாது எல்லா பெண்களுக்குமே. அவங்க வீட்டுல இருந்து வராங்க, வீட்டுல இருக்கிற பாதுகாப்பை விட வெளியே அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு எந்த பொண்ணுக்கும் தைரியமோ போர்ஸோ கிடையாது. பேசுவாங்க தைரியமா, எல்லா வயசோட எல்லாம் பேசலாம். ஆனா தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு என்னதான் தெம்பு இருந்தாலும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆண்கள் அந்த மாதிரிலாம் கழுத்துல செயினை கத்திய வச்சாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. இழுத்து ஜிம்முன்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுறதுக்கு அந்த பெண்களுக்கு தைரியம் வேணும். அதுதான் இப்ப நான் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது. புரியுது. இதனால உங்க பொண்ணையும் வெளில விடுறதுக்கு யோசிக்கிறீங்களா? அவ இப்போ படிக்கிறதுக்கு போறா, வந்துடுறா. அக்கம் பக்கத்துல நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன், அம்மா வந்துட்டாளா, என்ன பண்றா, வீட்டுல தானே இருக்கா, வெளியே போகாம பாத்துங்க. ஏன்னா வெளியே போறதுக்கு 6 மணி 7 மணி ஆனாலும் வெளியே அனுப்புறது பெண்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஆயிடுமோ என் பொண்ணுக்கும் அப்படின்னு. அதனால அவங்களையும் நீங்க தடுக்கிறீங்களா வெளியில போறதுக்கு? இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தீங்க? வீட்டில் ஏதாவது பாட்டு கேட்குறது, ஃபோன் பார்க்கறது, எப்படிதான் இருக்கேன். ஆனாலும் மனசு அதில் லயிக்க மாட்டேங்குது. என்னதான் இது பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த இதுக்கு தான் போகுது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிருக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, அந்த ஒரு நாள் வந்து இப்படி நம்ம வாழ்க்கை போராட்டி போடாமல் இருந்திருந்தா நம்மளும் நல்லா இருப்போம்ல. நம்ம அன்னைக்கு அவர் சொன்னதுனால தான் நம்ம பஸ் ஏறி வந்தோம். இல்லை அங்கேயே கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்லேயே இருந்து அவரோடய வந்திருக்கலாமோ, எதுவும் நடந்திருக்காதுல இந்த அசம்பாவிதம். இதெல்லாம் தடுத்திருந்தா இதெல்லாம் நடக்காம இருந்திருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் போல நம்மளும் வாழலாம் அப்படின்ற எண்ணத்தை நினைச்சு பார்த்தாலும் இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வர? இந்த நடந்ததுல எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டி, இந்த கத்தியை பார்த்தாலே இப்போ கூட எனக்கு கொலையெல்லாம் நடங்குங்க. அந்த கத்தியினுடைய இது பலன்னு இருக்கு பாருங்க, கழுத்துல வச்சுக்கு அது இது பண்ணது, அந்த சங்கிலி அறுத்தது, கழுத்துல இருந்து ரத்தம் அதிகமா வந்து உயிர் போய் உயிர் வந்தது. அந்த கத்தி வச்சது உங்களை ரொம்ப அந்த கத்தி வச்சு ஒருத்தன் மிரட்டினாங்க. தன்னோட தவறால தான் இதெல்லாமே நடந்துச்சுங்கிற குற்றவுணர்ச்சியில தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டில் யார்கிட்டையும் பேசாம இருக்கிற கணவர் ஒரு சைடு, குழந்தைகளை சரிவர பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற கவலை ஒரு சைடு, இந்த வழிப்பறி கொள்ளைகளை பத்தின பயம் ஒரு சைடுன்னு இந்த அம்மாவை சுத்தி பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருக்கு. நீங்க அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா உங்களுக்கு, அந்த சிச்சுவேஷனை நீங்க வேற மாதிரி யோசிக்கணும். எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை காப்பாத்திட்டு ஓடினேன். உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டீங்க, வந்துட்டீங்க, தப்பிச்சு வந்துட்டீங்க. அதுவே நீங்க வந்து தப்பிச்சு வந்துட்டோன்ற ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கலாம். சரி,
அதனால உங்களுக்கு சரி தப்பிச்சிட்டோமே அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேஃபான ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் மூச்சு இழுத்து விடுறது, மூச்சு வெளியில் விடுற டீப் ப்ரீத்திங் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? நல்லா மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விடணும். இது உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த பயம் வருது, படபடன்னு இருக்கோ, அப்போ இந்த டீப் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணலாம். இது எதுக்கு பண்ணணும்னா, நீங்கள் இதை பற்றி யோசிக்க போதெல்லாமே நீங்கள் உங்களோட பாஸ்ட், அதாவது 20 நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. அப்படி அதை பற்றி யோசிக்கும் போது தான் உங்களுக்கு படபடன்னு இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ரெசென்ட்டுக்கு வரீங்க, அதாவது உங்களோட நிகழ்காலத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படபடன்னு இருக்காது. அதனால எப்பெல்லாம் நீங்கள் உங்களோட பழசை யோசிக்கிறீங்களோ, அதாவது 20 நாள் முன்னாடி நடந்ததை யோசிக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க, மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. இதனால அந்த பழைய காலம் உங்கள் நிகழ்காலத்தை பாதிக்காது. அந்த நினைவு வரும்போதெல்லாம் அந்த மூச்சு இழுத்து விட்டு மூச்சை வெளியில விடணும். இதனால நீங்க ப்ரெசென்ட், அதாவது நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. சரியா? தொடர்ந்து அந்த நினைவு வருதுன்னா கூட டெய்லி பண்ணலாம் இல்லைங்களா? அந்த நிகழ்வு வரும்போதெல்லாம், அந்த யோசனை வரும்போது, அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை நீங்க பண்ணணும். ஓகேவா? இதை நீங்க பண்ணணும். அடுத்து வேற என்ன பண்ணலாம் நீங்கன்னா, அந்த விஷயம் இருக்குல்ல, நடந்த விஷயத்த யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு இது உள்ளே வச்சுட்டு இருக்கும் போது தான் இன்னும் உங்களுக்கு அவ்வளோ குமைச்சலாக இருக்கும். யார்கிட்டயாவது உங்களுக்கு, அதாவது உங்கள் பொண்ணு கிட்ட சொல்லலாம், உங்கள் பையன் கிட்ட சொல்லலாம். நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கும் வெளியில் வந்துடும், இதெல்லாம் நடந்துச்சு, நான் இவ்வளோ ஃபீல் பண்ணேன், இவ்வளோ டென்ஷனானேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட உணர்ச்சிகள் உங்களை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். அதனால இந்த படப்படப்பும் கம்மியாக ஆகும். அதே மாதிரி பழைய போல் ஆயிடும், நார்மலாக இருக்கும். இது நீங்கள் 4-5 நாள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் சொன்னது 20 நாள் முன்னாடி தான் இது நடந்ததுன்னு சொன்னீங்க. 20 நாள்ன்றது ஒரு கம்மி டைம் தான். அதனால உங்களுக்கு அந்த பதட்டம் ரொம்ப நார்மல். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தது அவ்வளோ பெரிய விஷயம்ன்றதுனால இந்த 20 நாள் இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தப்போ கிடையாது. ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வெளியில் வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருந்த நல்ல ஆட்களை பற்றி யோசிங்க. நிறைய டீப் ப்ரீத் எடுங்க. அந்த தாட் வரும்போதெல்லாம் டீப் ப்ரீத் எடுங்க. அப்புறமா உங்க கூட இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பெண்கள் கிட்ட இதை சொல்லலாம். சொல்றதுனால அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அவங்க அடுத்த வாட்டி வெளியில தனியா போகும்போது அவங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம இனிமே எப்படி பாதுகாப்பா போகணும், இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு இன்னும் சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் இது உங்க பெரிய வாழ்க்கையில இது ஒரு சின்ன பகுதி தான். இதனால உங்க முழு வாழ்க்கையும் பாதிக்கிற அளவுக்கு மாத்திக்காம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. தப்பு நீங்க பண்ணலதான், ஆனா இதுக்கான ப்ராசஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? புரியுது. உங்க இது பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வாழ்க்கையில சின்ன பார்ட் தான். அதை தூக்கி போடுங்கன்னு சொல்லல, இதை நினைச்சு மத்த வாழ்க்கைய வாழாம விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். அதான் இப்ப நீங்க சொன்னதுதான் நான் பயிற்சி, அது அந்த நினைக்கும் போதெல்லாம் அதை செய்யணும். அது ஆனாலும் போகாது, அந்த குப்பை அப்படிதான். இன்னொன்னு, நீங்க அதை மறக்கணும்னு மட்டும் யோசிக்காதீங்க. மறக்கணும்னு நினைச்சா அது திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நம்ம ஒன்னத்தை பத்தி யோசிக்காதோன்னு சொன்னா அதை பத்தி தான் நிறைய யோசிப்போம். அதனால மறக்கணும்னு நினைக்காதீங்க, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. ஓகே, இந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு, நான் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. சரிங்க டாக்டர், அதே மாதிரி பண்ணுங்க. இப்படி நடந்ததுனால திருப்பி திருப்பி உங்க வாழ்க்கையில இது நடக்கணும்னு கிடையாது. புரியுதா? சரிங்க டாக்டர், புரியுது. நடக்கணும்னு கிடையாது தான். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி 20 நாள் முன்னாடிதான் இது நடந்ததுன்றதுனால இந்த பதட்டம் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதை நீங்க கையாளுற விதத்துல கையாண்டீங்கன்னா வெளியில வந்துருவீங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே நீங்க இதை தான் சொல்லணும். நடந்தது, இனிமே நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம், இனிமே திருப்பி சந்தோஷத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். முடிஞ்சதே எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமே புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவர்கிட்ட நான் பேச போறேன். அவர் மேலதான் அந்த தப்பை ஏத்துக்கிறாரு. என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிப்போச்சு,
அதனால அவர் அப்செட் ஆகிட்டு அதையே அவரும் மனசுக்குள்ளே போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாரு. நான் இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது, இல்லை நான் கூட வந்திருந்தா இப்படி பாதுகாப்பாக இருந்திருக்கோம் அப்படின்னு. அதனால தான் பேச மறுக்கிறாரு, இல்லைன்னா பேசுவோம். இல்லை, அவர்கிட்டயுமே நீங்கள் சொல்லி புரிய வைங்க, வாழ்க்கையில் இது நடந்துருச்சு, ஆனால் நம்ம இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்கணும், இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கணும், அதனால் அதை பற்றியெல்லாம் அவ்வளவா கவலைப்படாமல் அந்த 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 ஒரு பகுதியே விட்டுட்டு நம்ம அடுத்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத நீங்கள் தான் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள வெளியே கொண்டு வரணும். சரிங்க டாக்டர், பேச முயற்சிக்கிறேன் டாக்டர், அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். நீங்க இன்னும் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களே நல்லா ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க இப்படி படப்படன்னு இருக்கிறத அவங்களுக்கும் பாக்குறதுக்கு இன்னும் அவங்களுக்கு அது கில்ட்டியாவே இருக்கும்ல, நம்மளாலதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவங்க அதே யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. இப்ப நீங்க நான் சொன்னதெல்லாம் பண்ணி நல்லா ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. சரிங்க டாக்டர், நான் முயற்சி பண்றேன். அதுல இருந்து அவரையும் வெளியே கொண்டு வரணும் இல்லைங்களா. அவர் தான் மெயினாக குடும்பத்துக்கு. அவரும் அந்த மாதிரி இருந்தால் அப்செட் ஆகிருந்தா குடும்பம் ரெண்டு இதுவாக இருக்கும். மீண்டும் அந்த சந்தோஷத்தை கொண்டு வர்றது என் கையில் தான் இருக்குன்றீங்க. நான் முயற்சி பண்ணி அதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி பார்க்குறேன். முயற்சி பண்ணுங்க. நன்றி டாக்டர். நீங்கள் இதில் தனியாக இல்லை, எப்போனாலும் உங்களோட என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். சரிங்க டாக்டர், கண்டிப்பாக. இந்த கேஸ் மூலமாக எப்படி ஒருத்தவங்களோட லைஃப் ஒரே செகண்டில் மாறுது நம்ம பார்த்தோம். அந்த இன்சிடென்ட் என்னமோ 2 to 3 minutes தான் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கடுத்து ஏற்படக்கூடிய பயம் தான் அவங்க கூட நிறைய நாள் இருந்திருக்க போகுது. இந்த இன்சிடென்ட்க்கு அடுத்து அவங்க அந்த ஆன்சைட்டிலேருந்து எப்படி வெளியில வராங்க அப்படின்னு அவங்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது பார்க்குற நிறைய பேருக்கு என்ன தோணிருக்கோம்னா, அது எனக்கோ ஒரு நாள் தானே நடந்தது, அதை மறந்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டினியூஸாக ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் அவங்க மைண்டுக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட் அடுத்து நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதுதான் நம்ம ட்ராமான்னு சொல்லுவோம். ட்ராமா மெமரிஸ்ன்றது ஒரு அலாம் மாதிரி ரொம்ப அதிகமாக சவுண்டாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால தான் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் பார்த்து அந்த கத்தியை பார்த்து பயம், அவங்க இது வரைக்கும் நடந்து போன ரோடை பார்த்து பயம், சுற்றி இருக்கவங்கள பார்த்தெல்லாம் பயம் வந்துச்சு. ஒருத்தவங்க ஆன்சைட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாடி ரொம்ப நர்வஸாக இருக்கும், டென்ஷனாகவே இருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா திடீர்னு ரொம்ப பிளாங்க் ஆகிடுவாங்க, எமோஷனலி ரொம்ப அலர்ட்டாகவே இருப்பாங்க, எப்பவுமே ரொம்ப லோவாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி இருக்கவங்க கூடலாம் பேசாமல் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு அப்படியே ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆன்சைட்டி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா அவங்க டேஞ்சர்லேயே இருக்காங்க, இன்னும் அந்த இன்சிடென்ட்லேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மைண்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ அவங்க டேஞ்சரில் இல்லை, இப்போ சேஃபான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டீப் பிரீத் எடுக்கலாம். அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே கண்ணால் பார்க்கும் போதும் காலை தரையில வச்சு உட்காந்துருக்கும் போதும் அவங்க இப்போ நிகழ்காலத்துக்கு வருவாங்க. இப்படி வரும்போது அந்த இன்சிடென்ட்ல இருக்கிற இடத்துல அவங்க இப்போ இல்லை, அவங்க இப்போ வேற இடத்துல இருக்காங்க, இது ரொம்ப சேஃபான இடம் அப்படின்றது அவங்க மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதனால அவங்களோட ஆன்சைட்டியுமே கம்மியாகும். இது கூடவே சேர்ந்து அது பாஸ்ட்ல நடந்தது, இப்போ ஃபியூச்சர்ல அது நடக்காது அப்படின்ற பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த பயம் கம்மியாகும். சிச்சுவேஷன் வேற வேற இருந்தாலும் பயம் ஒன்று தான். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி பயமா இருந்தா நிகழ்காலத்துக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப படப்படன்னு இருக்காங்க, எதையோ பார்த்து பயந்துட்டே இருக்காங்க அப்படின்னா பயப்படாது அப்படின்னு சும்மா சொல்லாமல் அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்க பேசுறதை கேளுங்க, அவங்க கூட நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையை கொடுங்க, அவங்கள எப்பவுமே ப்ரெசென்ட்டுக்கு வர வச்சு அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு நடந்தது கேட்கும்போது என்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம் வந்து வெளியே போகும்போது அவங்க இது எல்லாத்தையும் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறாங்க நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் அது நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று உன் உள் மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள் உன் உண்மைக்கு
காலம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம். படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை. நிஜம் பேச